ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். உங்ககிட்ட பைக்கு, கார் இருக்கா? அப்போ உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வரப்போற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் பெட்ரோல் விற்பனையில ஒரு பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. இந்த மாற்றம் புது வண்டிக்கெலாம் ஓகே தான். ஆனா பழைய வண்டிகளுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு? வாங்க முழுசா பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸா பார்க்கலாம். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டிருக்க புதிய அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா, வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுக்க உள்ள பெட்ரோல் நிலையங்கள்ல 20% வந்து எத்தனால் கலந்த பெட்ரோல், அதாவது E20 பெட்ரோல் சொல்லுவாங்க. மற்றும் குறைஞ்சபட்சம் 95 ஆராய்ச்சி ஆக்டேன் எண், ரிசர்ச் ஆக்டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் கலந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யப்படுவது கட்டாயமாக்கியிருக்காங்க. இது விஷயமான உத்தரவை எண்ணெய் நிறுவனங்களுக்கும் இந்திய தர நிர்ணய அமைப்பிற்கும் அரசு பிறப்பித்திருக்காங்க. சரி, அது என்ன எத்தனால், அதை ஏன் பெட்ரோலை கலக்கிறாங்க பார்க்கலாம். கரும்பு, சோளம், தானியங்கள் இருந்து உற்பத்தி செய்யப்படுற ஒரு வகையான எரிபொருள் தான் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால். இது நம்ம உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தயாரிக்கக்கூடிய மீண்டும் புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றல் சொல்லுவாங்க. இதை வந்து பெட்ரோலோடு கலப்பதற்கான முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைப்பது. 2வது, வாகனத்தில் இருந்து வெளியேறும் எமிஷனை வந்து கட்டுப்படுத்துவது. 3வது, கரும்பு, சோளம் போன்ற விவசாய உபரி பொருட்களுக்கான தேவையை அதிகரித்து விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பது. அது மட்டும் இல்லாமல் தூய பெட்ரோலை விட எத்தனால் கலந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா மிக சுத்தமாக எரியும் தன்மை கொண்டது சொல்கிறாங்க. 2023 முதல் 2025 வரை தயாரிக்கப்பட்ட பெரும்பாலான புதிய வாகனங்கள் எல்லாமே இந்த E20 பெட்ரோல் இயங்கும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா வடிவமைத்திருக்காங்க. அதனால் புது வண்டிகளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய வாகனங்கள் பயன்படுத்துபவர்கள்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த E20 பெட்ரோலை பழைய வண்டியில் போடும்போது 3% முதல் 7% வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்கான். அதோடு இன்ஜினில் உள்ள ரப்பர், பிளாஸ்டிக் பாகங்கள்லாம் விரைவில் தேயக்கூடுன்ட்டு எச்சரித்திருக்காங்க. அதனால் இந்த இன்ஜின் சேதத்தை தடுக்க குறைஞ்சபட்சம் 95 RON எண், அதாவது ஆக்டோ எண் சொல்லுவாங்க, ஆக்டோ நம்பர் அவசியம்ன்ட்டு வலியுறுத்தியிருக்காங்க. அது என்ன RONனா என்னன்னு கேட்கலாம். பெட்ரோலை ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு கேட்கலாம். பொதுவாக வண்டியோட இன்ஜினுக்குள்ள எரிபொருள்லாம் சீரற்ற முறையில் எரியும் போது நாக் அல்லது முன்னெறிதல் எனப்படக்கூடிய ஒருவித தடுமாற்றம் ஏற்படும் சொல்கிறாங்க. இதனால் ஒரு சத்தம் வரத்தோடு வண்டியின் பவர் பார்த்தீங்கன்னா குறைந்து இன்ஜினும் பார்த்தீங்கன்னா சேதமடையலாம். இந்த நாக் பிரச்சனையை வந்து பெட்ரோல் எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்குது என்பதை குறிப்பது தான் பார்த்தீங்கன்னா RON, ரிசர்ச் ஆக்டோன் நம்பர் சொல்லுவாங்க, ஆக்டேன் நம்பர். இந்த ரிசர்ச் ஆக்டேன் நம்பர் என்ன அதிகமாக இருந்துச்சுன்னா இன்ஜின் சேதமடையுது பார்த்தீங்கன்னா தடுக்கப்படும் சொல்கிறாங்க. எத்தனால் வந்து இயல்பாகவே சுமார் 108 RON என்ற அதிக ஆக்டேன் மதிப்பை வந்து கொண்டது. அதனால் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலக்கிறப்போ இன்ஜினில் இந்த நாக் எனப்படக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா கணிசமாக குறையும் சொல்கிறாங்க. கடந்த 2022 ஜூன் மாதமே பார்த்தீங்கன்னா 10% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை இந்தியா 5 மாதங்களுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்களாம். இந்த வெற்றியின் காரணமாக இப்போ 20% எத்தனால் கலப்பு பார்த்தீங்கன்னா இப்போவே கொண்டு வர போகிறாங்க. இது 2030 தான் அடையணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வர போகிறாங்க. இப்போவே பல பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா E20 பெட்ரோல் விற்பனைக்கு வந்தாச்சு. மத்திய அரசின் தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா 2014-15ஆம் ஆண்டு முதல் இந்த பெட்ரோல் மாற்றத்தின் மூலமாக மட்டும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே அந்நிய செலவாணியை வந்து சேமித்திருக்காங்களாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சேமித்திருக்காங்க. ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கூடுதலான விஷயம் என்னென்னா, உங்கள் வண்டி E20 பெட்ரோலுக்கு தகுதியானது தான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா மெக்கானிக்கிட்ட காட்டி பெட்ரோல் டியூப்லாம், அதாவது ஃபியூல் லைன்ஸ்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனால் ரப்பர் பாகங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வரப்போகிற இந்த ஏப்ரல் 1 மாற்றம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பழைய வண்டி வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான தகவல் மறக்காமல் வண்டி வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வண்டி மாடல் என்ன, அது E20க்கு சப்போர்ட் பண்ணுமான்ட்டு கமெண்ட்ஸிலும் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.